ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். உங்களுக்கு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, லேக்மி பர்ஃபெக்ட் ரேடியன்ஸ் டே க்ரீம் எந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இது எப்படி வேலை செஞ்சு நம்மளை பாதுகாக்குது, இந்த மருந்து எடுத்ததுக்கப்புறம் என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் ஏற்படும், இந்த மருந்து யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கவனமாக இருக்கணும், அதே போல் இந்த மருந்தை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட், இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்னதை தெரிஞ்சுப்போம். டெய்லி மாய்ஸ்சரைசராக இந்த மருந்து வந்து பயன்படுது. டெய்லி அப்ளை பண்ணும்போது ஃபேஸ் வந்துட்டு ஒரு க்ளோவா, ஒரு ரேடியன்ஸ் தோற்றத்தை கொடுக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அதே போல லேசான கரும்புள்ளிகள் மற்றும் பிக்மெண்டேஷனை குறைக்க இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து, அன்ஈவனாக இருக்கக்கூடிய ஸ்கின் டோனை ஈவனான ஸ்கின் டோனாக மாற்ற இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, நீங்கள் வெளியே போகும்போது சூரிய ஒளியால், சன்னுனால ஏற்படக்கூடிய சில பாதிப்புகள்ல இருந்து உங்களுடைய ஸ்கின்னை பாதுகாக்கவும் இந்த மருந்து பயன்படுது. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை வந்துட்டு பேஸ் க்ரீமாக நீங்கள் பயன்படுத்தலாம். முக்கியமான பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸுக்கு உடனடியாக ஒரு பிரகாசமான, ஒரு க்ளோயிங்கான தோற்றத்தை கிடைக்க இந்த மருந்து பயன்படுது. லேசான கரும்புள்ளிகள் தோற்றத்தை குறைக்கவும், ஸ்கின்னை மென்மையாக வைத்திருக்கவும், மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இதை ஒரு மாய்ஸ்சரைசராகவும், ஆயிலி மற்றும் காம்பினேஷன் ஸ்கின் இருப்பவங்களுக்கு இது ஏற்ற க்ரீமாகவும், தினசரி பயன்பாட்டிற்கு டெய்லி இதை யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு மாய்ஸ்சரைசராகவும், ஒரு லைட் வெயிட் ஸ்ட்ரக்சரோட இந்த மருந்து வந்து இருக்கு. அடுத்து, இந்த மருந்து நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது என்பதை தெரிஞ்சுப்போம். இதுல நியாசினாமைடு மருந்து இருக்கு. இது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தோலுக்கு மேல, ஸ்கின்னுக்கு மேல ஒரு ஸ்கின் பேரியரா, ஒரு தடுப்பா, ஒரு அரணா வந்துட்டு செயல்படுது. அதே போல அதிக எண்ணெயை சுரக்கக்கூடிய அந்த சுரப்பியை வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, கரும்புள்ளிகளுடைய தோற்றத்தை மெதுவா குறைக்கவும், அந்த கரும்புள்ளிகள் வந்து குறைக்கவும் இந்த மருந்து வந்து பயன்படுது. நெக்ஸ்ட், ஸ்கின் வந்து ரெட்னஸாக இருக்க குறைக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, ரீகார்சினால் காம்ப்ளெக்ஸ் இந்த மருந்து என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெலனின் உற்பத்தி வந்து குறைக்குது. ஸோ அதனால ஸ்கின்னுடைய அன்இவனான டோனை வந்துட்டு ஈவனான டோனாக மாற்ற இந்த மருந்து வந்து பயன்படுது. அடுத்து, மாய்ஸ்சரைசர் அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இதில் இருக்கிறதுனால ஸ்கின்னை ஈரப்பதமாக வைத்திருக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, எல்லா விதமான சூழ்நிலை பாதிப்புகள் இருந்தும் ஸ்கின்னை பாதுகாக்க இந்த மருந்து பயன்படுது. அடுத்து, இந்த மருந்து எப்படி பயன்படுத்தணும், எந்த அளவுக்கு பயன்படுத்தணும் என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்தை காலை நேரத்தில் மட்டுமே பயன்படுத்தணும். பயன்படுத்தக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்தை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சிறிய அளவு இந்த டே க்ரீம் எடுத்து ஃபேஸ் முழுக்க அப்ளை பண்ணி மற்றும் கழுத்து, காதுகள்லையும் நீங்கள் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும். நீங்கள் வெளியே போகும்போது கூடுதலாக SPF 30 அல்லது அதற்கு மேற்பட்ட சன்ஸ்கிரீமை வந்து நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. ஸோ இதை பயன்படுத்தினால உங்களுக்கு என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் ஏற்படக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் வந்து லேசான எரிச்சல், ஸ்கின் ரெட்னஸ், முகப்பரு அதிகரித்தல், ஃப்ராக்ரன்ஸ் அலர்ஜி, அந்த வாசனையுடைய அலர்ஜி ஏற்படுவது, சிலருக்கு ஒயிட் காஸ்ட், வெள்ளை படலம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மருந்தை பயன்படுத்துறவங்க என்ன மாதிரியான ரிவ்யூ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, முகம் வந்து உடனடியாக க்ளோ கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட், இந்த க்ரீம் வந்து லைட் வெயிட்டடா இருக்கு அண்ட் நான் கிராசி ஃபீலா இருக்கிறதுனால நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து சொல்றாங்க. அதே மாதிரி மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை வந்துட்டு ஒரு டே க்ரீமா, மாய்ஸ்சரைசிங் க்ரீமா பயன்படுத்த முடியுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு குறைஞ்ச பட்ஜெட்ல ஒரு நல்ல பிரைட்னிங் க்ரீமா இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பலர் வந்து இதை விரும்புறாங்க. அடுத்து, இதனுடைய குறைகள், நெகட்டிவ் ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆழமான பிக்மெண்டேஷனை இது வந்து குறைக்காது. சிலருக்கு ஒயிட் காஸ்ட், வெள்ளை படலம் வந்துட்டு ஏற்படும். மிகவும் சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு எரிச்சல் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து, மிகவும் ட்ரை ஸ்கின் இருப்பவங்களுக்கு போதுமான ஈரப்பதம் தராமல் ஸ்கின் ட்ரைனஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. முக்கிய குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் கிடையாது, இது பிக்மெண்டேஷனுக்கு ஏற்ற க்ரீமும் கிடையாது, கடுமையான ஆக்னிக்கோ சிகிச்சை அளிக்க ஏற்ற க்ரீமும் இது கிடையாது. இது வந்து ஒரு டே க்ரீம், டே பிரைட்னிங் மாய்ஸ்சரைசர் க்ரீமா இது வந்து பயன்படுத்தலாம். டெய்லி இதை பயன்படுத்தலாம். இந்த க்ரீமை நீங்க பயன்படுத்தினீங்க அப்படின்னா உடனடியா ஒரு பிரைட்னிங்கா, ஒரு க்ளோவான ஒரு ஸ்கின் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். கூடவே ஒரு மாய்ஸ்சரைசராகவும் இது வந்துட்டு செயல்படும். ஒரு டல்லா இருக்கிற ஸ்கின் இருக்குங்களா, ஆயில் ஸ்கின்னா இருக்கீங்களா, நீங்க இதை அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்க ஸ்கின் உடனே ஒரு க்ளோயிங்காக இருக்கும். இதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிசனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்ல அந்த மெடிசனுடைய நேமை டைப் பண்ணுங்கள். அதுக்குண்டான வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு, ஸ்கின் வந்து டல்லாக இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அவங்க இந்த க்ரீமை யூஸ் பண்ணட்டும். நம்ம வேறு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.